சும்மா லுக்ஸ் டசன்ட் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடில இருந்தே நம்ம கருப்பா இருக்கோன்ற ஒரு இன்செக்யூரிட்டி அப்போதுல இருந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த கருப்பா இருக்கிறதுனாலே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வந்திருக்கு. ஆக்சுவலா சொல்லணும், இவங்களுக்கு வந்து ஒரு பர்சனை பிடிக்கும். அந்த பர்சன் கிட்ட வந்து முதல்ல இன்ஸ்டால பேசிட்டு இருந்தாங்க. அந்த பேசிட்டு இருக்கும்போது அந்த பர்சனை பிடிக்கும் போது அந்த பர்சன் வந்து அழகா ஹேண்ட்ஸமா இருக்காங்க, நம்ம கருப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இன்செக்யூரிட்டியில அதை சொல்லாமலே விட்டுட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இவங்களுக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க. அலைன்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா, இவங்க கருப்பா இருக்காங்க, எனக்கு வேணாம், கருப்பா இருக்காங்க வேணான்னு சொல்லியே அவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு, ஒரு ரொம்ப தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மேரேஜும் நடக்குது. அந்த மேரேஜ்ல சரி இவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னு பார்த்தா, இவங்க மேரி பண்ண அந்த பர்சனுமே இவங்க கருப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட குத்தி காமிச்சு, இவங்க என்ன ட்ரெஸ் பண்ணாலும், என்ன இது விகாரமா ட்ரெஸ் பண்ற, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்ல, நீ கருப்பா இருக்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி அவங்கள குத்தி காமிச்சு இவங்களை இன்னும் ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்டுக்கு தள்ளிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை இறந்துடுது. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறகுது. அதை வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பர்சன்ட்ட பேசுறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல, அந்த பர்சன்ட்ட பேசும்போது அந்த பர்சன் ஏதோ டவுனா ஃபீல் பண்ணிருக்காரு போல. டவுனா ஃபீல் பண்ணும்போது, இல்ல நீங்க இப்படி இருக்காதீங்க, லைஃப் வந்து நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க டவுனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலா பேசிருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த பர்சனுக்கு முன்னாடி இவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னு சொன்னாங்களே, அந்த பர்சனுக்கும் இவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஆனா இவங்க இன்செக்யூரிட்டினால இதை சொல்லாம விட்டதுனால, இந்த மாதிரி அப்பவே சொல்லிருக்கலாமோ, நம்ம சொல்லாம தப்பு பண்ணிட்டோமோ, கருப்பா இருக்கிற இன்செக்யூரிட்டினால நான் சொல்லாம விட்டது ஏன் தப்பா, இல்ல என்ன கருப்புன்னு சொல்லி இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ள இந்த சொசைட்டியோட தப்பான்னு சொல்லி என்கிட்ட அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுவும் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே, ரொம்ப ஒரு கண்ணீரோட இதை சொல்லும் போதே அவங்களுக்கு அவ்வளவு கண்ணீர் வந்துருச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இது அவங்களோட இன்செக்யூரிட்டியும் இருந்திருக்கு. ஆனா அந்த இன்செக்யூரிட்டி வர வச்சதுக்கான காரணம் இந்த சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம்? அதே மாதிரி அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், இதை பத்தி நீங்க ஒரு வீடியோவா கண்டிப்பா போடணும் ப்ரோ. என்ன மாதிரி லைஃப்ல கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாடி ஷேமிங்க்கு உள்ளார பர்சனுக்கு கண்டிப்பா இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் ப்ரோ. நீங்க இதை பத்தி கண்டிப்பா பேசுங்க. நான் வந்து உங்களுக்கு 100% நான் கன்சென்ட் தரேன். இதை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லிட்டு எனக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அதையும் நீங்க வீடியோல சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னு.